Next, when a person descends deep into the sea, the pressure in the surrounding water increases, which causes the lungs to decrease in volume. இப்போ ஒரு மனுஷன் வந்து கடலின் ஆழத்துக்கு செல்லும்போது அம்மனிதனை சூழ்ந்துள்ள கடல் நீரின் அழுத்தம் அதிகரிக்குது. அதன் காரணமாக நுரையீரலின் கொள்ளளவு குறைகிறது. நல்லா பார்த்துக்குங்க. திடீர்னு ஒரு மனுஷன் வந்து அந்த ஆழ்கடலுக்கு போகும்போது அம்மனிதனை சுற்றியுள்ள நீரோட அழுத்தம் அதிகரிக்குது. அந்த அழுத்தம் அதிகரிக்கிறதுனால உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய நுரையீரலோட கொள்ளளவு குறையுது. குறைவினால் நுரையீரலுக்குள் உள்ள வாயுக்களின் பகுதி அழுத்தம் அதிகரிக்கும். This decrease in volume increases the partial pressure of the gases within the lungs. அப்போ என்ன செய்யுது, இந்த லங்ஸோட வேல்யூம் குறையும் போது அந்த லங்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய வாயுக்களோட டிக்ரீஸ் இன் வேல்யூம் இன்க்ரீஸ் த பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கேசஸ். அந்த நுரையீரலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வாயுக்களோட பகுதி அழுத்தம் அதிகரிக்குது வித்தின் த லங்ஸ். திஸ் எஃபெக்ட் கேன் பி பெனிஃபிஷியல். இந்த மாதிரி என்னது, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அழுத்தம் அதிகரிக்கும் போது அதிகளவு வாயுக்கள் வந்து பிளட்டில் கரைகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது ஒரு நல்லதாக கருதப்பட்டாலும் this effect can be beneficial because it tends to drive additional oxygen into the circulations. இப்போ வந்து என்னது, அந்த நுரையீரலுக்குள்ளே இருக்கக்கூடிய அடிஷ்னல் ஆக்சிஜன்ஸ் வந்து பிளட்டில் மிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இட் டென்ஸ் டு டிரைவ் additional oxygens into the circulations, but this benefit also has a risk. இருந்தாலும் இதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது. The increased pressure can also drive nitrogen gas into the circulations. அது வந்து ஆக்சிஜன் வாயு மட்டும் என்னது ரத்தத்தில் கலக்கல, அது கூட சேர்ந்து என்னது நைட்ரஜன் வாயுவும் சேர்ந்து இந்த பிளட் சர்க்குலேஷன்ஸில் ரத்தத்தில் கலக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. This increase in blood nitrogen content can lead to a condition called the nitrogen necrosis. இந்த மாதிரி அதிக அளவில் ரத்தத்தில் நைட்ரஜன் கலக்கக்கூடிய அந்த நிகழ்வுக்கு பேர் வந்து என்னது, நைட்ரஜன் நார்கோசிஸ் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த மாதிரி அதிக அளவில் ரத்தத்தில் நைட்ரஜன் கலக்கக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னது, நைட்ரஜன் நெக்ரோசிஸ். வாட் இஸ் நைட்ரஜன் நெக்ரோசிஸ்ன்ற ஒரு கொஷின்ஸ் கேட்கலாம். இந்த மாதிரி என்னது, டீப் சீல எ பர்சன்ஸ் டிசன்ஸ் டீப் இன் டு த சி. ஒரு மனுஷன் வந்து கடலுக்குள்ளே ஆழத்துக்கு போகும்போது அவனோட என்னது சுற்றி இருக்கக்கூடிய வாட்டரோட ப்ரெஷர்ஸ்னால அவனோட என்னது லங்ஸ் வேல்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகுது. டிக்ரீஸ் ஆகும்போது அதனுடைய உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த கேஸ் வாயுக்களோட பகுதி அழுத்தம் அதிகமாகுது. அப்போ வந்து என்ன ஆகுது, ஓரளவுக்கு ஆக்சிஜன்ஸ் அதிக அளவில் ரத்தத்தில் கலக்குது, அது கூட சேர்ந்தும் நைட்ரஜன் கலக்குது. இந்த மாதிரி அதிக அளவில் நைட்ரஜன் வந்து ரத்தத்தில் கலக்கக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு நிகழ்வுக்கு பேர் தான் என்னது, நைட்ரஜன் நார்கோசிஸ்ன்ற பேர். when the diver ascends to the surface to quickly, a condition called the bends or decompression sickness. A person descends means ஆழத்துக்கு போகிறது. இங்கே வந்து என்னது, டைவர் அசன்ஸ், அந்த என்னது அந்த ஆழ்கடலில் அந்த ஆழத்துக்கு நீந்தி போகிறவங்க இப்போ அப்படியே என்னது கொஞ்சம் ஆழத்துலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர்றாங்க. இந்த டைவர் அசன்ஸ் டு த சர்ஃபேஸ் டு குவிக்லி, கொஞ்சம் விரைவாக மேலே வரும்போது எ கண்டிஷன் கால்ட் பென்ஸ். அதுக்கு பென்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பென்ஸ்னால் என்னென்னா, அந்த அழுத்த மீட்சி நோய் ஏற்படுது. மனிதனுக்கு என்னது அழுத்த மீட்சி நோய்க்கு தான் என்னது பென்ஸ்ன்னு சொல்கிறாங்க. குயிக்காக வந்து என்னது, அப்போ உடம்புலேருந்து கீழே போக போக அழுத்தம் அதிகமாகுது. அந்த அதிக அழுத்தத்திலிருந்து அவன் உடனடியாக நார்மல் நிலைக்கு வரதுக்கு பேர் தான் அழுத்த மீட்சி நோயின்னு சொல்கிறாங்க, பெண்டுன்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் பென்ஸ்ன்னு ஒரு கொஷின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சடனாக என்னது குயிக்காக வந்து என்னது டீப் சர்ஃபேஸ்லேருந்து சர்ஃபேஸ்க்கு வர்றதுக்கு பேர் தான் என்னது பென்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன செய்யுது, அவங்களோட அழுத்தம் வந்து நார்மல் ஆகுது. அங்கே கீழே அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடியது வந்து என்னது இப்போ நார்மல் நிலைக்கு வருது, அதுக்கு பேர் தான் என்னது பென்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆர் டீகம்ப்ரெஷன் சிக்னஸ் தான் என்னது அழுத்த மீட்சி நோயின்னு சொல்கிறாங்க. இட் அக்கர்ஸ் சிக்னஸ் அக்கர்ஸ் and nitrogen comes out of solutions while still in the blood forming bubbles. இப்போ ரத்தத்தில் நைட்ரஜன் கரைஞ்சிருக்கு. அந்த கரைஞ்சி இருக்கக்கூடிய நைட்ரஜன் என்ன செய்யுது, அப்படியே ரத்தத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறுது. கரைந்த நிலையில் இருந்த நைட்ரஜன் வெளியேறுவதால் ரத்தத்தில் குமிழ்கள் தோன்றுகின்றன. அந்த மாதிரி ரத்தத்தில் இருந்து அது வெளியேறும்போது ரத்தத்தில் வந்து என்னது பபிள்ஸ் ஃபார்ம் பண்ணுது. ஸ்மால் பபிள்ஸ் இன் த பிளட் ஆர் நாட் ஹார்ம்ஃபுல்ஸ். அந்த